வெற்றி அடையணும்னு சொன்னாலே உடனே ஒரு பெரிய மலைப்பா தோணும். அதனால எளிமையா எப்படி அதை அடைவது? நம்ம அதில் வெற்றி அடைகிறோமோ இல்லையோ, முயற்சி என்பது தாங்க வேணும். தோல்வியான அனுபவம் இருக்கும், நாமளா ஏற்படுத்தி கொள்வதுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். யாரிடமிருந்து பரீட்சை எடுத்துக்கிட்டு அதை வச்சு நான் சுகம் கண்டு அதுல இருந்து நான் கண்டேன்னா அது வெற்றி அல்ல, ஏமாற்றம். எந்த இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமான சக்தி எல்லாம் இருக்குதுன்னா அங்க விநாயகர் வைப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க, காந்தம் தான், கந்தன். எது? காந்தத்தை தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எளிமையான சில தந்திரங்களை கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா கனெக்ட் செய்திருக்காங்க. இதோட இந்த பிரபஞ்சத்தோட, இந்த பிரபஞ்சத்துல நடக்கின்ற இந்த இயக்கங்கள் இருக்கு பார்த்தோம் இல்லையா, இதை தான் மகான்களும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. வான்காந்தம் என்றால் என்ன, ஜீவகாந்தம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிற போது அப்ப இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக எப்படி இணையிறது, அந்த மாதிரி கனெக்ஷன்ல வரும்பொழுது அந்த மாதிரி தினங்கள்ல பௌர்ணமி நாட்கள், அமாவாசை நாட்கள், இது போன்ற பல தினங்கள் இருக்கு. இதுக்கு மதம் ஒரு குறுக்கீடாக இருக்குமா, கடவுள் என்பது ஒரு குறுக்கீடாக இருக்குமா? நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க? பௌர்ணமி அமாவாசை நாட்கள் சிறப்பு. அந்த பிரைட்டஸ்ட் மூன் வரும்பொழுது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வேகமாக செயல்படும் பூச நட்சத்திரம். அந்த ஒரு சுழற்சி அப்படிங்கிறது அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் மாதவிடாய். நிறைய பெண்களுக்கு அருவருப்பான விஷயமாகவும் நினைச்சிட்டு ஏன் தான் இப்படி இருக்குதோ அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஒண்ணுமே இதெல்லாம் இல்லை, ஒண்ணுமே எனக்கு தோணவே மாட்டுங்க அப்படின்னு சொன்னோம்னா அட்லீஸ்ட் அதை ரிசீவ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டனாவை கிளீனா வச்சுக்கணும். உயிர் ஒடுங்கினாலே ஆற்றல் கூட ஆரம்பிச்சிடும். ஆற்றல் கூட ஆரம்பிச்சு இந்த ஆற்றல் வேற சேருது இல்லையா, இன்னும் நிறைய போடும். உலகமாக விரிஞ்சு நிற்போம். உலகமாக விரிஞ்சு நிற்கும் போது பிரபஞ்சமாக மாறுவோம். அதை இந்த தினத்துல ஆரம்பிக்கலாமே.